நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. இஸ்ரேல் ஈரான் இடையே 7வது நாளாக தொடரும் போர். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானி இதுவரை 585 பேர் உயிரிழப்பு, 1326 பேர் படுகாயம். ஈரானில் உள்ள மருத்துவ மாணவர்களின் விடுதி மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல். இந்திய மாணவர்கள் 5 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரான் தூதரகம் தகவல். ஈரானிலிருந்து முதற்கட்டமாக 110 இந்திய மாணவர்கள் மீட்பு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் டெல்லி திரும்பியவர்கள் கண்ணீர் மல்க வரவேற்க பெற்றோர். பிரச்சினைகளை சமாளித்து மத்திய அரசு இந்திய மாணவர்களை மீட்டது பெருமையளிக்கிறது. ஈரானில் உள்ள எல்லா மாணவர்களையும் மீட்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என ஈரான் தலைமை மதகுரு அலி காமேனி திட்டவட்டம். இஸ்ரேல் செய்த தவறுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரான் மீதான தாக்குதல் திட்டங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரகசிய ஒப்புதல். இஸ்ரேலுடன் கைகோர்த்து ஈரானுக்கு பதிலடி கொடுக்க உள்ளதாக தகவல். அகமதாபாத் விபத்திற்கு பின் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததன் எதிரொலி. சர்வதேச பயணத்திற்கான டிக்கெட் கட்டணத்தில் 15% தள்ளுபடி அறிவித்தது ஏர் இந்தியா நிறுவனம். அகமதாபாத் விமான விபத்திற்கு மன்னிப்பு கோரினார் ஏர் இந்தியா சேர்மன் சந்திரசேகரன். விபத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் இல்லை என விளக்கம். விமானம் தரையிறங்குவதற்கு இடையூறாக இருக்கும் கட்டடங்கள், மரங்கள் அகற்றப்படும். விதிமுறைகள் அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. நடிகர் ஆர்யா நடத்தி வந்த கிளை உணவகம் தொடர்பான குழுமத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் அதிரடி ரைடு. சட்டப்பேரவை தொகுதிகளை 4 நிறங்களாக பிரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த திட்டம். மாநகராட்சிகள், நகராட்சிகளில் உள்ள 1132 இடங்களில் காலனி மற்றும் சாதி பெயர்களை நீக்க முடிவு. புதிய பெயர்கள் தொடர்பான கருத்துருவை தயார் நிலையில் வைக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு அரசு அறிவுறுத்தல். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த வழக்கு இடைக்கால உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் வீடுகளில் ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸ் திரும்ப பெறப்படும். கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்க தயார் எனவும் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதி. கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். பொது இடங்களில் புதிதாக கொடிக்கம்பம் வைக்க தலா 1000 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யவும் உயர்நீதிமன்றம் பரிந்துரை.
கோவிலுக்கு நிம்மதி தேடி வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை. திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேதனை. அரசியல் நோக்கத்திற்காக முருகன் மாநாடு நடத்தப்படுகிறது. அமைச்சர் சேகர் பாபு பரபரப்பு குற்றச்சாட்டு. நட்பின் அடிப்படையில்தான் அதிமுகவின் வைகை செல்வனை சந்தித்தேன். தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதுதான் வரலாறு என்றும் திருமாவளவன் பேட்டி. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. தமிழ்நாட்டில் பாமக இன்னமும் ஆட்சிக்கு வராதது வருத்தமளிக்கிறது. கள்ளக்குறிச்சி பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பேச்சு. மக்கள் காதுகளில் பூ சுற்றுவதற்காக பாஜக சொல்லும் புராண கதைகள் அல்ல கீழடி. அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்டது என்றும் தாவேக தலைவர் விஜய் பதிவு. மா சாகுபடி விவசாயிகள் கோரிக்கைக்கு தீர்வு கண்ட பிறகு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பதா என இபிஎஸ்க்கு அமைச்சர் சக்கரபாணி கண்டனம். மாம்பழ கூழுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க திமுக அரசை பழனிசாமி வலியுறுத்துவது விந்தையிலும் விந்தை எனவும் பதிவு. கோவையில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு ஆள் திரட்டியது தொடர்பான வழக்கு. இருவரை கைது செய்த என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் அவசர கால எச்சரிக்கை மணி ஒலித்ததால் பரபரப்பு. எமர்ஜென்சி பொத்தானை அழுத்திய கல்லூரி மாணவர் போலீசாரிடம் ஒப்படைப்பு. சென்னை திருவிக நகரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். பொது சாலையில் தண்ணீர் லாரி சென்றதை தடுக்க தவறிய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட். ரோட்டு தள மோதல்களை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களை ஒட்டிய பகுதிகளில் கையில் லத்தியுடன் கண்காணிக்க இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட அதிகமாக பதிவாகும். 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கு. சிபிஐ பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஒரகடம் அருகே புகார் அளிக்கச் சென்ற அதிமுக நிர்வாகியை தாக்கிய காவலர். ஆபாசமாக பேசி தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. திருவண்ணாமலை அருகே விசிக பிரமுகர் கொலையை கண்டித்து சாலை மறியல். முக்கிய குற்றவாளி உட்பட 7 பேரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி விசிகவினர் ஆர்ப்பாட்டம். கொல்கத்தாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை. லோடு ஏற்றி வருவதற்காக கொல்கத்தா சென்றிருந்த நிலையில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம்.
திருப்பூரில் கிளப் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாட்டம். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் மேலாளர் கைது. கூடலூர் அருகே ஒரு வார காலமாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகள். ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். பிளேயிங் எக்ஸை அறிவித்தது இங்கிலாந்து அணி. பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ்க்கு கௌரவ ஆஸ்கர் விருது அறிவிப்பு. திரைத்துறைக்கு ஆற்றிய பங்கிற்காக விருது வழங்கப்பட உள்ளது. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL 19.